இன்னும் சொல்ல போனா எங்கள் கூட்டணி 200 தொகுதிகள் மேல் வெற்றி பெறும். திமுக ஒற்றை நம்பர், அதாவது சிங்கிள் டிஜிட்ல தான் வரும். 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். இதில் வெறும் 66 வாக்குறுதிகள் மட்டும் முழுமையாக நிறைவேற்றியிருக்கின்றார். அதனால்தான் இன்று ஒரு பக்கம் சத்துணவு ஊழியர்கள் போராட்டம், அடுத்த பக்கம் ஊராட்சி மன்ற செயலாளர்கள் ஒரு பக்கம் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், இணை பேராசிரியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், நெசவாளர்கள் போராட்டம் என்று அவரவர்கள் அன்றாடம் போராடி கொண்டிருக்கின்றார்கள். காரணம், கடந்த முறை ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார், அதனால்தான் அவர்களுக்கு நாங்கள் வாக்களித்தோம், எங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று போராடுகின்ற அத்தனை பேரும் சொல்லுகின்ற ஒரு கருத்து. மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு காட்டாட்சி, ஊழலாட்சி, மக்கள் விரோத ஆட்சி. இந்த திமுக அரசினுடைய மிகப்பெரிய தோல்வியாக நான் பார்ப்பது, தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்களிலும் இன்று போதைப் பொருட்கள் வெற்றி கொண்டிருக்கின்றார்கள். The biggest failure of the DMK government is selling of not only marijuana but other drugs like cocaine, heroin, fentanyl. அதாவது அமெரிக்காவில் எந்தென்ன போதைப் பொருட்கள் கிடைக்கிறதோ அத்துணையும் தமிழ்நாட்டிலே நகரங்கள் மட்டும் கிடையாது, பள்ளிக்கூட வாசல் கிடையாது, கல்லூரி வாசல் மட்டும் கிடையாது, கிராமங்களிலே கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதாவது இந்த ஒரு தலைமுறையை நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற திமுக அகற்றப்பட வேண்டும். ஸ்டாலின் அவர்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள் 3 தலைமுறைகளாக இந்த மதுவை அறிமுகப்படுத்தி மீண்டும் அறிமுகப்படுத்தி அன்றைய ராஜாஜி அவர்கள் எவ்வளவோ கெஞ்சி, அதற்கு பிறகும் கலைஞர் அவர்கள் 1971-72 டாஸ்மார்க் என்ற அந்த மதுக்கடைகளை திறந்தார். 3 தலைமுறையில் நாசப்படுத்தி இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு தலைமுறையை போதைப் பொருட்களால் நாசப்படுத்தி விட்டார். அத்துணை குடும்பங்களும், தமிழ்நாட்டில் அத்துணை குடும்பங்களும், பெற்றோர்களும் பெண்களும் இன்று கோபத்தில் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே கிடையாது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், தினம் தினம் குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் போதை, கஞ்சா மட்டும் இல்லை, அந்த பவுடர்ல இருந்து, மருந்துல இருந்து, மாத்திரையில இருந்து. அதனால மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க. அது இல்லாம ஊழல், தினம் ஊழல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நகராட்சி மட்டுமில்லை, எல்லா துறைகளிலும் ஊழல் நடந்து கொண்டிருக்கு. தென் மாவட்டங்களில் கனிம வள ஊழல் உங்களுக்கு தெரியும். காட்ஃபாதர், தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு காட்ஃபாதர், மேற்கு தொடர்ச்சி மலையை அழிச்சு ஒழிச்சு அத்தனை மலையை எல்லாமே கேரளாவுக்கு எடுத்துட்டு கடத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க. உறுதியா சிபிஐ என்கொயரி வரும், சிபிஐ விசாரணை உறுதியா வரும். இன்னும் 2 மாதத்தில் அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் வரும். எங்கள் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக ஆட்சி வரும். உறுதியாக விசாரணை வரும். மணல் கொள்ளையிலிருந்து, கனிம வள கொள்ளையிலிருந்து, கிரனைட் கொள்ளையிலிருந்து, அரசு ஊழியர்கள் நியமனத்திலிருந்து எல்லாத்திலையும் கொள்ளை. அதனால அது இல்லாம ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்றாடம் பொய்யை சொல்லிக் கொண்டு வருகிறார். அன்றாடம் ஒரு பொய். நாங்க தமிழ்நாட்டில் 12,16,000 கோடி தொழில் முதலீடு வந்துவிட்டது என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பொய். அதாவது கடந்த வாரம்தான் அமைச்சரவையில ஒரு 35,000 கோடிக்கு ஒப்புதல் கொடுக்கிறாங்க. அதற்கு முன்பு 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை 1,60,000 கோடி ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் பாத்தீங்கன்னா 2 லட்சம் கோடி தான் தொழில் முதலீட்டுக்கு, தனியார் தொழில் முதலீடு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அமைச்சரவையில். எப்படி 12,4 லட்சம் கோடி முதலீடு வந்துச்சு? அப்புறம் அதுல ஒப்புதல் கொடுத்ததுல வெறும் 1 லட்சம் கோடி தான் முதலீடு வந்திருக்கிறது. மத்தெல்லாம் 12,4 லட்சம் கோடி வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், MOU மட்டும் தான் கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது. நேரடியாக 12,4 லட்சம் கோடி வந்துடுச்சு, 35 லட்சம் பேருக்கு வேலை வந்துடுச்சு. எந்த வாக்குறுதி நிறைவேற்றல, எந்த வாக்குறுதி நிறைவேற்றல. மக்கள் கொதித்து போயிருக்கின்றார்கள், கோபத்தில் இருக்கின்றார். அது மட்டும் இல்ல, எங்க கூட்டணி
ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிந்து கொண்டு உணர்வுபூர்வமா இருக்கின்ற எங்கள் கூட்டணி. ஆனால் திமுகவில் குழப்பங்கள், காங்கிரஸ் ஒரு பக்கம், விசிகே ஒரு பக்கம், வைகோ அவர்கள் ஒரு பக்கம், அந்த எல்லாமே பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னும் சில கட்சிகள் எங்க கூட்டணிக்கு வர இருக்கிறது. அதனால இன்னைக்கு இந்த தேர்தல் அண்ணா திமுகவுக்கும் திமுகவும் நடக்கின்ற ஒரு தேர்தல் இது. இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். அந்த வகையிலே தமிழ்நாட்டு மக்கள் இன்று இன்னும் தேர்தலுக்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வந்தவுடன் மிகப்பெரிய ஒரு பேரலை வந்து எங்களுக்கு சாதமாக பேரலை, திமுகவுக்கு எதிரான ஒரு பேரலை வந்து திமுக ஆட்சி அகற்றும். இன்னும் சொல்ல போனா எங்கள் கூட்டணி 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறும். திமுக ஒற்றை நம்பர், அதாவது சிங்கிள் டிஜிட்ல தான் வரும். நீங்க பார்த்து தான் இருக்க போறீங்க. 2021 சட்டமன்ற தேர்தலை விட இந்த தேர்தல் கடினமா இருக்காது அப்படின்னு முதல்வர் பேசியிருக்கிறாரு. அதாவது 10 ஆண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சி செய்தும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெறும் 125 தொகுதியில் தான் வெற்றி பெற்றது. மீதி இருக்கிற 8 தொகுதிகள் வந்து அவங்க கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள், இவர்கள் சின்னத்திலே போட்டிட்டார்கள், அவ்வளவுதான். 10 ஆண்டுகள் அண்ணா திமுக ஆட்சி நடந்தும் இப்பொழுது திமுக ஆட்சி மோசமான ஆட்சி. தமிழ்நாட்டில் 16 தேர்தல்கள் பார்த்திருக்கிறது. அதில் 12 முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள். அதுல மிக மோசமான ஒரு முதலமைச்சர் இப்பொழுது இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள். எதுவுமே நடக்கல, எதுவும் தெரியல, அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏதோ 2-3 அதிகாரிகளும் 4 வியாபாரிகளும் தமிழ்நாட்டை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். 4 வியாபாரிகள் யாரு தெரியுமா? அமைச்சர்கள் என்ற போர்வையில். அவங்க அமைச்சர்கள் கிட்ட பிசினஸ் மேன், அவங்க காசுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. இதுதான் நிர்வாகமா? சமூக நீதி பத்தி பேச முடியுமா ஸ்டாலின் அவர்களால? சாதிவாரி கணக்கெடுப்பு என்னாச்சு? தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க தெரிஞ்சாதானே அதுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர முடியும். நான் கணக்கே எடுக்க மாட்டேன். ஏன் ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்களா? அதுக்கு மட்டும் ஏன் கணக்கு எடுக்கிறீங்க? எந்த வீட்டுல, எந்த ஜாதியில, எந்த மதத்துல, எந்த கட்சியில இருக்கிற அது மட்டும் கணக்கு வச்சிருக்கீங்களா? மக்களுடைய பிரச்சனை அதை ஏன் கணக்கு எடுக்க முடியல உங்களால? கர்நாடகா எடுத்துடுச்சு, ஆந்திரா எடுத்துடுச்சு, தெலுங்கானா எடுத்துடுச்சு, ஒரிசா எடுத்துடுச்சு, ஜார்க்கண்ட், பீகார் எடுத்துடுச்சு. அதிகாரம் இருக்கு, சட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன் எடுக்க மாட்டீங்க? மக்கள் மன்னிக்க மாட்டாங்க, உறுதியா மன்னிக்க மாட்டாங்க. குறிப்பா விவசாயிகளும், பெண்களும், பெற்றோர்களும் இந்த திமுக ஆட்சியை மன்னிக்க மாட்டாங்க. உறுதியாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். அதான் அன்றாடம் அவருக்கு பயம் வந்துடுச்சு. அன்றாடம் ஏதோ உளறி கொண்டிருக்கின்றார். அந்த பயத்துல ஏதாவது சொல்லணும். ஏன்னா மக்கள் அவர் மீது நம்பிக்கை முழுமையை இழந்து விட்டார்கள். ஏதாவது இந்த 45 நாள்ல 26 அறிவிப்புகள், உங்களுடைய ஸ்டாலின், அவங்களுடைய ஸ்டாலின், நலமான ஸ்டாலின், நலம் இல்லாத ஸ்டாலின், இதெல்லாம் ஒரு அறிவிப்பா? ஏன் 5 ஆண்டுகள் என்ன பண்ணீங்க? கடைசி நேரத்தில் இப்ப என்ன அறிவிப்பு உங்களுக்கு? இளைஞர்கள் வந்து அவங்க மனசுல இதெல்லாம் சொல்லணுமா? என்ன அறிவிப்பது? கனவை சொல்லுங்கள் இளைஞர்களே. இளைஞர் என்ன சொல்ல போறாங்க முதலமைச்சர்கிட்ட? ஐயா முதலமைச்சர் அவர்களே, எங்க கனவு, இளைஞர்களுடைய கனவு என்ன? தமிழ்நாட்டுல கஞ்சா இருக்கக்கூடாது, போதை பொருட்கள் இருக்கக்கூடாது, சாராயம் இருக்கக்கூடாது, மது இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது, லஞ்சம் இருக்கக்கூடாது, விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கணும், நீர் மேலாண்மை முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆத்துல தடுப்பணை கட்டணும், ஆறுகளை அழிக்க கூடாது, கல்வி இலவசமா தரமா கொடுக்கணும், சுகாதாரம் இலவசமா தரமா கொடுக்கணும். இதுதான் இளைஞர்களுடைய கனவு. இதுல ஏதாவது ஒண்ணு நிறைவேற்ற முடியுமா ஸ்டாலின் அவர்களால? நிச்சயமா முடியாது. எங்களிடம் இருக்கிற தரவுகளின் அடிப்படையில தலைவர் நீங்க தான் சொல்லிக்கிறாங்க தேர்தல் ஆணையா. அதெல்லாம் முடிஞ்சு போன கதையை ஏன் பேசுறீங்க? ஐயா காண்டி நீங்க அனுசரிச்சு இணைவதற்கான வாய்ப்பு இருக்காது. முடிஞ்சு போனது ஏன் பத்தி பேசிட்டு இருக்கு? இணைவதற்கான வாய்ப்பே இல்லையா? காங்கிரஸ் வந்து கூட்டணியில ஆட்சியில பங்கு கேட்டது, அதே போல நீங்க ஏதாவது ஆட்சியில பங்கு கேட்கிற மாதிரியாவது? நான் சொல்லி அண்ணா திமுக ஆட்சின்னு சொல்லிட்டேன். லைட் பிடிக்கணும். கொஞ்சம்